அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பருத்தித்துறை பகுதியிலே ஒரு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அந்த பகுதியைச் சேர்ந்த ஊடக அமைப்பு ஒன்றின் ஏற்பாட்டிலே நடத்தப்பட்ட அந்த போராட்டத்திற்கு பொதுமக்களுடைய ஆதரவு என்பது பெரிதாக இல்லாத போதிலும், குறிப்பாக அந்த போராட்டம் என்ன காரணத்திற்காக யாருக்காக முன்னெடுக்கப்பட்டதோ அவர் சார்ந்த உறவினர்களுடைய பங்களிப்பு கூட முழுமையானதாக இல்லாத ஒரு சூழலில் அந்த போராட்டம் நடத்தப்பட்ட போதிலும், அந்த போராட்டத்திலே ஒரு சில அரசியல் தரப்புகளும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சில ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர், பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். அவ்வாறு வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாகவும் முன்வைக்கப்பட்ட கோஷங்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தும் நோக்கிலேயே இந்த காணொளி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதாவது, அந்த போராட்டமானது 2007ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட அல்லது காணாமல் போன ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுடைய விடுதலை அல்லது அவருக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும், அவர் காணாமல் போன சம்பவத்தோடு தொடர்புபட்டவர்கள் விசாரணைகள் மூலம் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே அந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கௌரவமான அரசியல் உரிமைகளை பெற்று இந்த நாட்டிலே ஒரு சுய கௌரவம் மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயுத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்களின் பேராலே ஆரம்பிக்கப்பட்ட அல்லது முன்னெடுக்கப்பட்ட ஆயுத போராட்டம் தீர்க்கதரிசனமற்ற முடிவுகளினால் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்த பல்வேறு ஆளுமைகளை, பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஆளுமைகளை இல்லாமல் செய்திருக்கிறது. அரசியல் ஆளுமைகள் தொடக்கம், புத்திஜீவிகள் தொடக்கம், பல ஊடகவியலாளர்களும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களில் ஒருவராகவே ராமச்சந்திரன் அவர்களும் இருக்கின்றார். மக்கள் மத்தியிலிருந்து அகற்றப்பட்டவர்கள் அல்ல இல்லாத செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலே பூர்ணமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். உரியவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்தும் வெளிப்படைத்தன்மையோடு உறுதியான நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தி வருகிறது. ராமச்சந்திரன் மாத்திரமல்ல, அனைத்து ஊடகவியலாளர்களும் காணாமல் போன இல்லாமல் செய்யப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது யாரால் அந்த சம்பவங்கள் நிகழ்ந்தன என்பது கண்டறியப்பட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தற்போதும் இன்று அமைந்துள்ள இந்த அரசாங்கத்திடமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையிலே பொறுப்புள்ள ஒரு தலைமையை கொண்ட ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இதனை வலியுறுத்தி வருகின்றோம். இவ்வாறான சம்பவங்களின் உண்மை தன்மைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பதனால் காலத்துக்கு காலம் அரசியல் பிழைப்பு நடத்த விரும்புகின்ற சிலரும், புலம்பெயர் தேசங்களிலே அரசியல் தஞ்சம் கோருவதற்கு இவ்வாறான விடயங்களை பயன்படுத்த விளைகின்ற சிலரும் இவ்வாறான விடயங்களை அடிக்கடி பேசுபொருளாக்குவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் EPDPயை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையிலே இவ்வாறான சம்பவங்கள் கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக எங்களுக்கு எதிரான சேரடிப்புகளுக்கான விடயங்களாகவும் எங்களை அரசியல் ரீதியிலே பலவீனப்படுத்துவதற்கான அஸ்திரங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே தான் 2 தினங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுடைய விவகாரமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ராமச்சந்திரன் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலே நடத்தப்பட்ட போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் ஒரு கட்டத்திலே பதில் சொல் EPDPயை பதில் சொல் என்ற கோஷத்தை முன்வைத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. என்ன முகாந்திரத்தின் அடிப்படையிலே, என்ன ஆதாரத்தின் அடிப்படையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது அந்த கோஷம் முன்வைக்கப்பட்டது? EPDP குறித்த சம்பவம் தொடர்பிலே பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்று தெரியவில்லை. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, கல்கை சந்தை பகுதியிலே வைத்து 2007ஆம் ஆண்டு ராமச்சந்திரன் காணாமல் போனதாகவும் அவர் பின்னர் ஒரு இராணுவ முகாமிலிருந்து
அங்கே இருந்த இராணுவத்தினருடைய கைத்தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு அவருடைய குடும்ப உறவினர்களோடு குடும்ப உறுப்பினர்களோடு கலந்துரையாடியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அங்கே ராமச்சந்திரன் என்ற ஊடகவியலாளர் யாரால் காணாமல் போயிருக்கின்றார், அவரை கைது செய்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தான் இபிடிபி பதில் சொல் என்ற கோஷத்தை அங்கே முன்வைக்கின்றார்கள் என்றால், இந்த விடயத்திற்குள் எவ்வாறாவது இபிடிபியோடு முடிச்சு போட்டு இபிடிபிக்கு எதிரான ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். இபிடிபி தொடர்பிலே கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்ட தவறான பிரச்சாரங்கள் தொடர்ந்தும் மக்கள் மனங்களிலே பதிந்திருக்கும் வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அந்த போராட்டம் 2 தினங்களுக்கு முன்னர் நடந்த போராட்டம் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருப்பதாகவே எண்ண தோன்றுகின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, ராமச்சந்திரன் அவர்கள் மணல் கொள்ளைக்கும் எதிராக தன்னுடைய காட்டமான எதிர்ப்பை வெளியிட்டு வந்ததாகவும், அந்த பிரதேசங்களிலே இடம்பெற்ற மணல் கொள்ளை தொடர்பிலே தன்னுடைய செய்தி அறிக்கையிடல்களில் வெளிப்படுத்தி வந்ததாகவும், அதன் காரணமாக இராணுவத்தினரும் இபிடிபியினரும் சேர்ந்து ராமச்சந்திரன் அவர்களை காணாமல் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது என்ன நோக்கத்திற்காக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிற்பட்ட காலத்திலே இபிடிபியினால் மகேஸ்வரி நிதியத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட மணல் விநியோகத்தினை இந்த ராமச்சந்திரன் என்பவருடைய காணாமல் போன சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி இபிடிபியால் முன்னெடுக்கப்பட்ட அல்லது மகேஸ்வரி நிதியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மணல் விநியோகம் தொடர்பிலே ராமச்சந்திரன் ஒரு எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார், அதனால் இபிடிபியினர் அவரை காணாமல் செய்திருப்பார்கள் என்ற ஒரு எண்ணப்பாட்டை மக்கள் மனதிலே திணிக்கின்ற ஒரு சூட்சும திட்டத்துடன் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறதாகவே எண்ண தோன்றுகிறது. காரணம், இந்த சம்பவம் நடைபெற்றது 2007ஆம் ஆண்டு. 2007ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியிலே யாழ் குடாநாட்டிலே இடம்பெற்ற மணல் விநியோகத்தில் எந்த விதத்திலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபி சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. அந்த காலப்பகுதியிலே யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடாகவே மணல் அகழ்விற்கான மணல் விநியோகத்திற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வந்தன. 2010ஆம் ஆண்டுகளில் இருந்து அல்லது 2009 டிசம்பர் காலப்பகுதியில் இருந்தே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மகேஸ்வரி நிதியத்தின் ஊடாக அந்த மணல் விநியோகத்தினை கையில் எடுத்திருந்தது. ஆக ராமச்சந்திரனுடைய விவகாரத்திலே இபிடிபியை சம்பந்தப்படுத்த வேண்டும், இபிடிபிக்கும் அந்த சம்பவத்திற்கும் இடையிலே ஒரு முடிச்சை போட வேண்டும் என்ற திட்டமிட்ட நோக்கத்திலேயே அந்த போராட்டத்திலே சிவாஜிலிங்கம் போன்றவர்களினால் அந்த கதையாடல்கள் கருத்தாடல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றை பொறுப்புணர்வோடு தெரிவிக்க விரும்புகின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில், இபிடிபியை பொறுத்தவரையில் சவால்கள் மிகுந்த காலப்பகுதிகளில் எல்லாம் மக்களோடு மக்களாக இருந்து அரசியல் பணி செய்திருக்கின்றது. உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் இபிடிபி துணிச்சலுடன் நின்று மக்கள் பணி செய்திருக்கின்றது. உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதற்காக யாருடைய கால்களையும் பிடித்து உயிர் பிச்சை கேட்கும் அளவிற்கு இபிடிபி முதுகெலும்பில்லாத தலைமையை கொண்ட ஒரு அமைப்பாக இயங்கவில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் தத்துணிவோடு விடயங்களை எதிர்கொண்டோம். எங்களுடைய வேலை திட்டம் என்பது, எங்களுடைய செயற்பாடுகள் என்பது, எங்களுடைய தோழர்களை பாதுகாப்பது, எங்களுடைய தலைமையை பாதுகாத்து எங்களுடைய வேலை திட்டங்களை, அரசியல் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்வதாக அமைந்ததை தவிர, யாருடனும் இணைந்து செயற்படுகின்ற, குறிப்பாக இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து செயற்படுகின்ற வேலை திட்டமாகவோ அல்லது இன்னொருவருடைய நிகழ்ச்சி நிரல்களை நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்களாக என்றைக்குமே இருந்ததில்லை. உண்மை இதுவாக இருக்கின்ற போதிலும் கடந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறு சம்பவங்களிலே பலிக்கடாக்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணமாக 2004ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறை பகுதியிலே தெய்வேந்திரம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய தோழர் ஒருவருக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்றது, அவரை கொலை செய்யும் நோக்கோடு. அந்த துப்பாக்கி பிரயோகத்திலிருந்து சிறு காயத்துடன் அவர் உயிர் தப்பிய போதிலும் அந்த பிரதேசத்திலே அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள்.
அந்த குறித்த இளைஞர்களுடைய கொலை அந்த பிரதேசத்திலே ஒரு பரபரப்பை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திய சூழலிலே அந்த இடத்திற்கு சென்ற புலிகளுடைய தளபதியாக இருந்த சூசை அவர்கள் தனக்கு தெரிந்த ஆதரவாளர்களின் உதவியோடு அந்த துப்பாக்கி பிரயோகத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியினர் தான் மேற்கொண்டனர் என்ற செய்தியை பரவவிட்டு இபிடிபிக்கு எதிராக அந்த பிரதேசத்திலே ஒரு பாரிய போராட்டங்கள் கூட நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் நாளடைவிலே உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. அந்த துப்பாக்கி பிரயோகமானது இபிடிபி உறுப்பினருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது. அதனை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் தான் மேற்கொண்டார்கள் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்களுள் ஒருவர் பின்னாட்களிலே வன்னியிலே உயிரிழந்த நிலையில் மற்றவர் இராணுவத்தினரால் அல்லது போலீசாரால் கைது செய்யப்பட்டு குறித்த சம்பவம் தொடர்பாக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட தெய்வேந்திரம் என்ற தோழருடைய சம்மதம் அல்லது அவருடைய ஒத்துழைப்பு தேவை என்ற நிலையிலே அந்த கைது செய்யப்பட்ட புலி உறுப்பினருடைய உறவினர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை நாடி தமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தோழர் தெய்வேந்திரத்தினூடாக அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் புலி உறுப்பினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். இருந்தாலும் அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், தொடர்பட்டவர்கள் இன்னும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல உதாரணங்களை சொல்லலாம். புலிகள் மாத்திரமல்ல, குறிப்பாக இராணுவ புலனாய்வுத்துறையினால் முன்னெடுக்கப்பட்ட சில சம்பவங்களுக்கும் நாங்கள் பலிக்கடாக்கலாக்கப்பட்டிருக்கிறோமோ என்ற பலத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இதுதான் உண்மை. இவ்வாறான பின்னணியிலே தான் ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுடைய காணாமல் போதல் தொடர்பிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்து போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த போராட்டம் என்ன நோக்கத்திற்காக நடத்தப்பட்டது? 19 வருடங்கள் வரை மௌனமாக இருந்தவர்கள் 19 வருடத்திற்கு பின்னர் அந்த போராட்டத்தை எதற்காக நடத்தினார்கள், அதன் பின்னணியிலே யார் இருந்தார்கள், அதனை ஏன் தூண்டினார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், விவாதிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் பொறுப்புள்ள கட்சி என்ற வகையிலே அவ்வாறான விடயங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் தங்களுடைய வெளிப்படைத்தன்மையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றோம். இது ஒரு புறம் இருக்க, அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அரசியல் பிரதிநிதிகள் உட்பட்டவர்களினால் பதில் சொல் இபிடிபிஏ பதில் சொல் என்ற கோஷம் வெளிப்படுத்தப்பட்டது. அவ்வாறு கோஷத்தை வெளிப்படுத்தியவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது அவ்வாறு ஒரு கோஷத்தை வெளியிடுவதற்கு? உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆயுத வன்முறை இடம்பெற்றது. அந்த ஆயுத வன்முறையில் பல்வேறு தரப்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரப்புகளின் மீதும் குற்றச்சாட்டுக்கள் மூட்டையாக இருக்கின்றன. யாரும் அதனிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இபிடிபி பதில் சொல்லு என்று கூறியவர்களுக்கு எதிராகவும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கள். அவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு? 40,000 சவப்பெட்டிகளை தயார் செய்யுங்கள் என்று தென்னிலங்கையை உசுப்பேத்தி விட்டு தப்பியோடியவர் தான் இந்த கஜேந்திரன். முள்ளிவாய்க்காலிலே 40,000 எங்களுடைய மக்கள் 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுவதற்கு முகாந்திரமிட்டவர் தான் இவர். 40,000 சவப்பெட்டிகளை தயார் செய்யுங்கள் என்று தென்னிலங்கையை உசுப்பேற்றியவர். உசுப்பேற்றி விட்டு தப்பியோடியவர் அங்கே ஒன்றும் சும்மா ஓடவில்லை. தனக்கு நாடாளுமன்றத்தினால் வழங்கப்பட்ட வாகனத்தை வன்னியிலே கொண்டு ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு கணிசமான தொகையை நாடாளுமன்றத்திற்கு செலுத்த வேண்டும் என்று அப்போது புலிகளுடைய வாகன போக்குவரத்து அல்லது வாகனங்களுக்கு பொறுப்பாக இருந்த குட்டி என்பவரிடம் இருந்து பெருந்தொகையான பணத்தை பெற்றுக்கொண்டு வாகனத்தையும் ஒப்படைக்காமல் வாகனத்தை கொழும்பிலே வேறு ஒரு தரப்பினருக்கு விற்று அந்த காசையும் எடுத்துக்கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு சென்று சுவிட்சர்லாந்திலே இங்கே மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த போது சுவிட்சர்லாந்திலே தேனிலவு கொண்டாடி கொண்டிருந்தவர் தான் கஜேந்திரன். அவருக்கு என்ன அருகதை இருக்கின்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பற்றி பேசுவதற்கு? சரி, போனவர் பின்னர் எவ்வாறு திரும்பி வந்தார்?
தன்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டதும் அவரை விடுதலை செய்வதற்காக கோட்டாபாய ராஜபக்சவுடன் டீல் போட்டு கோட்டாபாய ராஜபக்சவின் கால்களிலே மண்டியிட்டு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு செயற்படுவதற்கு தயார் என்ற ஒரு புரிந்துணர்வோடு இங்கே வந்து கோட்டாபாய ராஜபக்சவினுடைய நிகழ்ச்சி நிரலிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது? 2009ஆம் ஆண்டு வெள்ளைக்கொடியை ஏந்தி வாருங்கள், உங்களை பாதுகாப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது என்று புலி தலைவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை வரவழைத்து கொலை செய்ய கொடுத்தவர்கள் தான் இந்த கஜேந்திரன் கூட்டத்தினர். அது தொடர்பில் இவர்கள் இதுவரை பதில் சொல்லவில்லை. அவ்வாறானவர்களுக்கு இபிடிபி தொடர்பிலே குற்றம் சுமத்துவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அடுத்தவர் சிவாஜிலிங்கம், ஒரு தொடர்ச்சியான அரசியலை கொண்டிருக்கின்றவர் என்று சொல்லக்கூடிய சிவாஜிலிங்கம் கடந்த காலங்களிலே தான் சார்ந்த அமைப்புகளினால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்பது ஒரு புறம் இருக்க, அதை விட்டுவிட்டு பார்த்தாலும் இவரால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே இவர் பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை மறந்துவிட முடியாது. புலிகளின் தலைவருடைய உறவினர் தான் என்றும் அந்த புலிகளின் தலைவருடைய பெற்றோரை பராமரிப்பது தான் தான் என்றும் கதை சொல்லி காசு வாங்கி கொண்டவர் செய்த வேலைகள் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே புலிகளின் தலைமையிடம் பாவ மன்னிப்பு பெறும் வரையிலே 2001ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் கொழும்பிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாததல்ல, எல்லாம் தெரியும். அவருடைய அரசியல் எவ்வாறு அமைந்திருந்தது, அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன, அவற்றுக்கெல்லாம் இவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் கூட 2015 இவர்கள் போட்ட இரட்டை வேடங்களும் எங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், அப்போதைய அரசாங்கத்திலே 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இருந்த ஒரு அரசாங்கத்தின் அதி உயர் தலைவரை சந்திக்க சென்ற சிவாஜிலிங்கம் அவர்கள் அங்கே சொன்ன வசனம் என்ன தெரியுமா? எங்களுடைய தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தை கொலை செய்த புலிகளை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம், ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் கதைப்பதை நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னவர். இவ்வாறு இரட்டை வேடம் போடுகின்றவர்களுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பார்த்து சுட்டு விரலை நீட்டுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? இன்னொருவர் ஆசாமி, சாத்தான் வேதம் ஓதுவது என்பார்கள். ஆதீனமாக சென்று எல்லா ஆதீனங்களாலும் துரத்தப்பட்ட ஒரு ஆசாமி போக்கிடமின்றி P2P என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் போராட்டத்திற்குள் தன்னை நுழைத்துக் கொண்டு அரசியல் பிரசங்கம் செய்து வருகிறது. அந்த ஆசாமிக்கு தெரியுமா, அரசியல் பிரசங்கம் செய்கின்ற அந்த ஆசாமிக்கு இந்த நாட்டிலே இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய வாழ்வியலை எதிர்கொள்வதற்கும் வாழ்வியலை கட்டி எழுப்புவதற்கும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி எவ்வாறான தியாகங்களை செய்தது, எவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொண்டது, எவ்வாறான அர்ப்பணிப்புகளை புரிந்தது என்பதெல்லாம் இந்த ஆசாமிக்கு தெரியாது. இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆகவே மூட்டை மூட்டையாக குற்றச்சாட்டுக்களை சுமந்து கொண்டிருக்கின்ற எவருக்குமே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை நோக்கி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை நோக்கி சுட்டு விரல் சுட்டுவதற்கான எந்தவித அருகதையும் கிடையாது என்பதுதான் உண்மை. ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற வகையிலே ஒரு விடயத்தை இறுதியாக பதிவு செய்கின்றேன். எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் கௌரவமான எதிர்காலத்தையும் எங்களுடைய தனித்துவங்களையும் பேணி பாதுகாத்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரே நாடு, அனைவருக்கும் சமத்துவமான எதிர்காலம் என்ற கோஷங்கள் ஊடாக ஈழத்தமிழர்களுடைய அல்லது தமிழ் மக்களுடைய தனித்துவங்களையும் அடையாளங்களையும் நீத்து போக செய்யக்கூடிய ஒரு அரசியல் சூழல் தற்போது காணப்படுகிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளங்களையும் தனித்துவங்களையும் பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் பேணி பாதுகாத்த ஒரு தேசிய இனம் என்ற தனித்துவத்துடன்
இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இனங்களோடு தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கௌரவமான வாழ்வியலை உறுதிப்படுத்துவது அவசியம் என்பதுதான் உறுதியான நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த இலக்கு நோக்கி வெளிப்படைத்தன்மையோடு செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்ற அனைத்து தரப்புகளுடனும் இணைந்து செயற்படுவதற்கும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு கௌரவமான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறையிலே கரங்கோர்த்து செயற்படுவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களை நோண்டி கீழ்த்தனமான அரசியல் பிழைப்பு நடத்த யாராவது விரும்புபவர்களாக இருந்தால் அவ்வாறாளர்களையும் எதிர்கொள்வதற்கு EPDP தயாராகவே இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.